வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
மாரியம்மாளுக்கும் தங்கம்மாளுக்கும் மாயாண்டி சுடலையாண்டவனுக்கும் நேமிதம் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஆமா நேரத்தை கோயிலுக்கு கொண்டு வரும்படி கோயில் கமிட்டியார்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். ஆமா வரி கொடுக்கக்கூடிய பக்தர்கள் வரி பணத்தை செலுத்தும்படி மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆயிரமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய இந்த மாதாபுரம் நன்னகரத்திலே அதாவது அம்மா 8 பேரும் கைலாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மச்சரி ஜீவனத்தை ஆண்டு வரக்கூடிய மகிடாசூரன் சிங்கமகாசூரன் ஆண்டவன் பகவானிடத்திலே 1000 கோடி வருடத்திற்கு அறியாத வரத்தை கேட்கின்றான். ஆண்டவன் பகவான் வார விதி அறியாமல் வரம் கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார்? உனக்கு வரம் சத்தியம் தவறி நீ ஆண்டையானால் தலையை நிச்சயம் எடுக்கும். சத்தியமாக உன் தலை எடுக்கும் என்று ஆண்டவன் பகவான் வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுக்கும் போதே அதை அழிச்சு கொடுத்துட்டாரு. உடனே ஆண்டவன் பகவானிடத்திலே சிங்கமகாசூரன் எல்லோரும் கோடி கோடி வரத்தை வாங்கிக் கொண்டு வனம் வரும் வாரான். ஆமா எப்படி வாரம் பாருங்க, எப்படி வருகின்றார். வரம் வாங்கும் மட்டும் எங்க வாரானார் ஜாண்டிகர் அம்மாவுக்கு சாப்பாடு கூட்டிட்டு சங்கு முட்டை சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு சாரிகளும் வெளியே வர மாட்டேங்குது. ஆமா ஆமா உடனே ஆண்டவன் பகவான் வரத்தை வாங்கி கொண்டு வனத்திலே வந்து சிங்கமகாசூரன் வரத்தினுடைய மகிமையினாலே கோட்டையை இடித்து விதமான கோட்டை கட்டுகிறார்.
எப்படி கட்டுகின்றான் பழைய வீட்டை இடிச்சான் புதுப்பு வீடு கட்டுதான் 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 எப்படி கட்டுதான் பாருங்க எப்படி கட்டுகின்றான் நல்லா படித்த அம்மா படித்த நல்லா படித்த அழகம்மா. ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் சிங்கமகாசூரன் வாயு பகவான் வர்ண பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் அக்கினி பகவானை வரவழைத்து அக்கினி பகவான் வரவழைத்தான் ஆக்கி மிக படைக்க சொன்னான் ஆக்கி மிக படைக்க சொன்னான் சூரிய பகவான் வரவழைத்தான் திசை மாறி உதிக்க சொன்னான் திசை மாறி உதிக்க சொன்னான் சந்திரனை வரவழைத்தான் கோட்டைக்கு வெளிச்சம் போட்டான் வெளிச்சம் போட்டான் அது மட்டுமா வேற என்ன தேவாதி தேவர்களை ஆண்டவன் பகவானுக்கு அதாவது மதுக்கூடம் சுமக்க சொல்லி அண்டையில தான் அடிக்கான் அந்தனர் பிராமணர்களை ஆமாம்மா தங்க பூணூல கலட்ட சொல்லி ஓட வைத்தான் மாட்டுவடம் மாட்டிறைச்சி மதிமாவை உன்னை சொல்லி அண்டையில அடிக்கான் ஊர்வசி ரம்பைய வரவழைத்து கோட்டையில திருநடனம் ஆட சொல்லுகிறான் தேவாதி இடுக்கம் செய்யும் பொழுது சிங்கமகாசூரனுக்கு அதாவது 6 மாசம் தூக்கம் 6 மாசம் முடிப்பு கைலாசத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் வரவழைத்து மச்சரிசி வனத்துல இடுக்கம் செய்து வருகிறான் 6 மாசம் முடிப்பு முடிந்தது 6 மாசம் தூங்க போறான் 1000 குடம் சாரையும் 1000 குடம் தென்னங்கல்லு 1000 குடம் 1000 பட்டணம் கஞ்சா 1000 பட்டணம் அப்பி அப்படியே 4 பொருளையும் ஊத்துனா போதையை அடிச்சான் போய் தூங்குறான் இந்த 6 லட்சம் காவலர்களையும் கைலாசம் போக வேணும் கரைக்கின்ற பகவானிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அந்த 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் கைலாசம் போக வேணும் கரைக்கின்ற பகவானிடத்திலே சொல்ல வேண்டும் மச்சரிசி வனத்தை விட்டு வரார் பாருங்க எப்படி வருகின்றான் பெருநாட்டையா
வரக்கூடிய சிங்கமகாசூரன் சிங்கமகாசூரன் மாட்டரைச்சி திங்க சொல்லி மண்டையில தான் அடிக்கான் மண்டையிலே அடிக்கான் அப்படி மது குறைஞ்சா கன்னத்துல அடிக்கான் கன்னத்திலே அடிக்கான் அப்படி மது குறைஞ்சா அடிக்கான் செவிட்டோடு இடுக்கங்களை செய்து வருகிறான் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவன் பகவானிடத்துல சொல்ல பகவான் சொல்லுகிறார் என்ன ஆக்க பிறந்தவன் சிவன் ஆக்க பிறந்தவர் சிவபெருமான் அதை அழிக்க பிறந்தவன் கண்ணன் அழிக்க பிறந்தவர் கண்ணன் எனக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் அந்த வரத்தை எனக்கு அழிக்க தெரியாது ஆகையினாலே ஆமா அந்த சிங்கமகாசூரனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் கடலிலே வள்ளி கொண்ட பட்சம்மாள் நாராயண இடத்துல போய் சொல்லுங்க நாராயணன் இடத்திலே போய் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் என்று சிவபெருமான் தேவாதி தேவர்களிடத்துல தேவர்களிடத்திலே சொல்ல தேவாதி தேவர்கள் எல்லாம் கைலாசத்தை வைத்து திருப்பால்கடல் வருகிறார்கள் திருப்பால்கடல் எப்படி வரார்கள் எப்படி வருகிறார்கள் அதாவது ஆண்டவன் பகவான் மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரனுக்கு கொடுக்கத்தக்கான வரத்தை கொடுத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் இடுக்கம் செய்து வருகிறான் கைலாசம் சென்று பகவானிடத்துல முறையிட்டோம் ஆனால் ஆக்க பிறந்தவன் சிவன் அழிக்க பிறந்தவர் கண்ணன் அந்த கொடுத்த வரத்தை என்னால எடுக்க முடியாது என் மைத்துனனிடத்துல போய் சொல்லுங்கள் என்று உமா மகேஸ்வரன் எங்களை அனுப்பி வைத்தார் சூரனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் தாங்கள் தான் எங்கள் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று என் பெருமாளிடத்துல சொல்ல பெருமாள் சொல்லுகிறார் ஐயா அதாவது 1000 கோடி வருடத்திற்கு அழியாத வரத்தை வாங்கியிருக்கான் அதாவது அருவா கொண்டு வெட்டினாலும் சாகக்கூடாது ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் சாகக்கூடாது ஆடவர் கையாலே சாகக்கூடாது வரம் கேட்டிருக்கான் மாப்பிள கூடு கட்ட மச்சம் வரத்தை கொடுத்திருக்கிறார் ஆடவர் என்றாலும் நீங்களும் ஆம்பளதான் நானும் ஆம்பளதான் அப்ப நான் போய் அவனை கொல்ல முடியுமா முடியாது ஆகையினாலே தலக்கணத்தை வேணா நான் குறைச்சி விடுதேன் அது வரைக்கும் நீங்க மச்சேரி சிவனத்துல போய் இருங்க என்று அனுப்பி வைத்தார் அதே மச்சேரி சிவனத்துல வந்து இருக்க என் பெருமாள் நாரத மகாமுனிவரை வரவழைத்தார் ஐயா நாரதரே ஆனா பால்கடலிலே பள்ளி கொண்ட பட்சம்மாள் பகவானோட உனக்கு வரம் நிறைய தாரம் இருக்காரு சொல்லியிருக்கிறார் அந்த சூரனை போய் அழைத்து வாருங்கள் என்று நாரதரை அனுப்பினார் உடனே நாரத மகாமுனிவர் மச்சரிஷி மனம் வருகின்றார் பாருங்க எப்படி வருகின்றார்
மச்சரிசி வனத்திலே வந்தவுடனே பார்த்தான் சிங்கமகாசூரன். சிங்கமகாசூரன் வாருங்கள் வாருங்கள் நாரத மகாமுனிவரே வருக 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 வருக. வருக வருக நாரத மகாமுனிவரே வாருங்கள். ஐயா என்ன ஒரு நாள் இல்லாத திருநாளாக தாங்கள் மச்சரிசி வனம் வந்த காரணம் என்ன? இந்த மச்சரிசி வனத்திற்கு தாங்கள் வந்த காரணம் என்ன? சிங்கமகாசூரன் என்ன சுவாமி? ஆண்டவன் பகவானிடத்திலே ஏதோ வரம் வாங்கினாயா? ஆமா, பகவான் எனக்கு வரம் கொடுத்திருக்கார். 1000 கோடி வருடத்திற்கு அழியாத வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தினுடைய மகிமையினால கோட்டை அழகா கட்டியிருக்கியப்பா. ஆமா, சும்மாவா வரம் வாங்கினா மட்டும் போதாதா? ஆ. நம்ம கிட்ட வரம் இருக்குன்னு இந்த மச்சரிசி வனத்துக்கு காட்ட வேண்டாமா? மக்களுக்கு காட்ட வேண்டாமா? மக்களுக்கு காட்ட வேண்டாமா? ஆகையினால அதனாலதான் ஒரு மன்னரா இருந்து எனக்கு இவ்வளவு பெரிய மாளிகை எழுப்பியிருக்கேன். அப்படியா? ஆமா. சரிப்பா. என்ன பகவான் தந்த வரத்தோடு ஆமா ஆள்கடலில் பச்சைமாற நீ மறந்துட்டியப்பா. ஆமா, அவரை மறந்துட்டேனா? மறந்துட்டிய? ஆமா, மறந்துட்டேன். ஆமா. என்ன பகவானோடு உனக்கு பச்சைமாறு நிறைய வரந்தாரன் இருக்காரு, ஏன் கூட வா. என்ன பச்சை மாறு இன்னும் வரந்தாரன்றா? ரொம்ப வரந்தாரன் இருக்காரு, நீ ஏன் கூட வா. சாமி கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போவோம் சீக்கிரம் போவோம். அப்படியா? ஆமா. உடனே சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து பகவானிடத்துல படியளக்க செல்லக்கூடிய தங்க ரதத்தை வாங்கிட்டு வந்தா பாருங்க. ஆமாம்மா. அந்த ரதத்துல உட்கார்ந்தான் சிங்கமகாசூரன். ஆமா. அந்த ரதத்துல உட்கார்ந்து கொண்டு திருப்பால் கடலை தேடி திருமந்த நாராயணனை பார்க்க வாராம். பார்க்க வருகின்றார். வாரம் பாருங்க. எப்படி வருகின்றார்? வாட்டே நல்ல பெருநாளையா பெருநாளே நல்ல வேலை மண்டை தானே ஆடுது. மண்டை தான் ஆடுது. நல்ல வேலை ஜாயிண்ட் காரிக்கு கொண்டு ஆடலையா? கொண்டையும் ஆடுது. அப்படியா? அப்படியே மச்சரிசி வனத்தை விட்டு திருப்பால் கடல் வந்தான். திருப்பால் கடல் வந்த உடனே பார்த்தார் சிறுமந்த நாராயணன். நம்மளை தேடி வந்துட்டாரு. நம்ம சொன்ன மாதிரியே நாரதர் போய் கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டாரு என்று சுவாமி அங்க பாம்பின் மீது பள்ளி கொண்ட வச்சம்மாள் நினைக்காரு. வர வாங்கின தலைக்கணத்துல பகவான் கிட்ட வர வாங்கலாம் பாருங்க. அந்த தலைக்கணத்துல அப்படியே தலை பக்கம் தலை வணங்காமல் ஆனந்த கௌரவத்தோடு நிக்கான். அப்படியே நான் தான் பெரியவங்கிற ஒரு கௌரவத்தோடு அப்படி தலைமாட்டுல போய் நிக்கான். ஆமா. சுவாமி கால்மாட்டு பக்கம் நாரதர் நின்று கொண்டு சண்டாளம் தலை வணங்காமல் தலை பக்க நிக்கானே. ஆமா. நாரத மகாமுனிவர் காலாட கையாட காலாட உள்ளமெல்லாம் சேர்ந்தாட. நாரதர் அப்படியே பயந்து போய் நிக்காரு. கிட்ட ஆடிக்கிட்டு நிக்காரு. ஆடத்துல கழுத்துல நடக்க வீணையும் சேர்ந்து ஆடுது. ஆமா. வீணையா பூனையா? வீணை. தொந்தரக்காக. ஆமா. ஆகையினாலே கையில வச்சிருப்பாரு. ஆமா. கழுத்துல தொங்க போட்டிருப்பாரு வீணை. கழுத்துல தொங்க போட்டிருப்பாரா? ஆமா. நல்ல வேலை. உடனே பார்த்தார். சுவாமி இவனுக்கு என்ன கொடுக்க போறாரோ தெரியலையே. நாமளே ஒரு கால் மாட்டுல ஒரு பாதத்தை கிட்ட பயந்து போய் நிக்கும். இவன் தலைக்கணத்தோடு தலைமாட்டுல போய் நிக்கானே. அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சுட்டு என்று நாரத மகாமுனிவர் பயந்து நிக்க. ஆமா. தலை பக்கம் தலை வணங்காமல் தான் என்ற கௌரவத்தோடு நின்னார் பாருங்க. ஆமா. சுவாமி அப்படியே கடக்கண்டால பார்த்தார். யாருக்கு பார்த்து சிங்கமகாசூரனை பார்த்து எப்படி சாபம் கொடுக்கார் பாருங்க. எப்படி சாபம் கொடுக்கிறார்? கண்கள் ரெண்டும் செவ்வரேளி போய் கண்கள் ரெண்டும் அவ்வரேளி போய் பறக்க
மாட்டு தலைமுறைக்கும் பிடி சாபத்தை உனக்கு எரும மாட்டு தலைமுறைக்கும் பிடி சாபத்தை என்று சுவாமி வரத்தை கொடுத்தார். சொன்ன நிமிஷத்துல டக்குனு மனிதன் தலை மாறி எரும மாட்டு தலை முளைச்சிட்டு ரெண்டு கொம்போட முளைச்ச உடனே யாருதான் சிங்கமகாசூரன் தடவிதான் பார்க்கானா ரெண்டு கையெடுத்து தடவி கையெடுத்து தலையில வச்சு அப்பந்தான் அவன் கண்ணுக்கு ரெண்டு தட்டுப்பட்டது. ஆமா ரெண்டு முளைச்சிட்டு கொம்பு முளைச்சிட்டு நம்ம தலைவணங்காமல் என்னனாலே நம்மளுக்கு தன் தலை மாறி எரும மாட்டு தலை முளைக்கும்னு சுவாமி சாபத்தை கொடுத்தாரு. முளைச்சிட்டு அடுத்தால எடுத்து சாபத்தை கொடுத்துருவாரு. அடுத்தாப்புல என்னமோ நமக்கு மாறி போவோம், அதுக்குள்ள ஓடிடுவோம் தலை மாறினதோட ஓடிடுவோம். ஆமா என்று ரதத்துல உட்கார்ந்தான் தன்னுடைய நாட்டை பார்த்து வாரான். அதுதான் என்ன, அதுக்கு முன்னால அவனுக்கு பேரு சிங்கமகாசூரன். சுவாமி ராமச்சந்திரன் கொடுத்த வரத்தினுடைய மகிமையினாலே தலை மாறி மாட்டுத்தலை முளைத்ததினாலே அவனை அன்று முதல் இன்று வரைக்கும் அவனை மகிடாசூரன் என்று அழைப்பார்கள். மாட்டு முகத்தோட மன்னனானவட்ட மகிடாசூரன் ரதத்திலே ஏறி மச்சரிசி வனத்தை வார போது அங்க வனத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் நினைச்சு வாராங்க. எதிர வாராங்க பாருங்க. தங்கரதத்தை பார்த்துக்கிட்டே வாராங்க. ஆமா மண்ணே வரும் சரியான கொம்பு முளைச்சிருக்க. கொம்ப வச்சு நம்ம மன்னரை குத்தி கொண்டுட்டு ரதத்துல அந்த மாடு வருதுன்னு நான் நினைக்கேன். அப்படியா? ஆமா. அதுல இன்னொருத்தர் சொல்லுதாரு, ஏன் நம்ம மன்னர் தான் 1000 வருஷத்துக்கு அழியாத வரத்தை வாங்கியிருக்காரு. அவரை எப்படி சாதாரண ஒரு எரும மாடு கொல்லும்? இல்ல குடிச்சு பாருங்க. ஆமா கீழே பாருங்க. கீழே பாக்கணுமா? ஆமா. கழுத்துக்கு கீழே இருக்குன்னா ரெண்டு கை, ரெண்டு காலு, ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ரெண்டு காது. காது மூக்கெல்லாம் அது மாட்டு முகம். மாட்டுக்குன்னா 2 கண்ணு 2 காது இருக்கமா? இருக்கா? ஆமா. கழுத்துக்கு கீழே 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, வயர் இருக்கு. ஆமா எல்லாம் இருக்கு. கழுத்துக்கு கீழே நம்ம மன்னர் உடம்பு அப்படியே இருக்கு. உடனே பார்த்தான் சிங்கமகாசூரன். காவலர்களே எரும மாடும் இல்ல, துரட்டி எருமையும் இல்ல. ஆமா எருமையும் இல்ல, துரட்டி எருமையும் இல்ல. மன்னன் சிங்கமகாசூரன் வருகிறேன். மாடு வாய் பேசுது. மாடு வாய் பேசுதா? ஆமா. அப்ப பார்த்தார்கள் மந்திரிமார்கள் பச்சம்மாள் கொடுத்த வரத்தினுடைய மகிமையினால அதாவது மனிதன் தலை மாறி மாட்டு தலை முளைச்சிட்டு இது வரமல்ல சாபம். ஆமா. இனிமேல் அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு நம்ம கவலை இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆமா. என்று காவலர்கள் எல்லோரும் இருக்கும்போது அதாவது நியமிதம் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள்
அவரவருடைய நியமிதத்தை உடனே கோயிலுக்கு கொண்டு வரும்படி கோயில் நிர்வாகம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா மைக்கங்க ஆகையினாலே உடனே பார்த்தார் அனைவர்களும் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அம்மா அட்டகாரி 8 பேர் அதிகாரி முப்படாதி கைலாசத்துல இருக்கிறார். அம்மாய முப்படாதி மாட்டு முகத்தோடு மகிழாசூர மச்சரி சிவனத்தாண்டுவாரா அவனுக்கு ஆடவர் கையாலும் சாக்காலம் கிடையாது, ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் சாக்காலம் கிடையாது. ஆகையினாலே 3 முகம் கொண்டவளைய முத்தாரிய முப்படாதி இதுவரைக்கும் அவங்க கதையை எடுத்து சொல்லியிருக்கேன். முப்படாதி மகிடாசூரம் போர் மூடிக்கே ஆண்டவன் பகவான் அம்மா அட்டகாரி 8 பேர் அதிகாரி முப்படாதி இடத்துல சொல்ல பார்த்தா அம்மா முப்படாதி ஆசம் மச்சான் தங்க மச்சான் ஆமா மச்சான் அப்படி கொடுங்க சொல்லுங்க மச்சான் 11 மணிக்கு மச்சான நினைக்கீங்க. ஆமா மச்சான் நாங்களும் கல்யாணம் முடியாத பெண்கள் 8 பேரும். ஆமா நாங்க 8 பேரும் கல்யாணம் முடியாத கன்னி பெண்கள். மகிடாசூரனும் ஒரு அரக்கன், அதுவும் ஒரு ஆடவன். அவன் ஒரு ஆடவன். அவனோடு சண்டை போட்டா அவன் கையை எங்க மேல படும், எங்க மேல படலாம், எங்க கையை அவன் மேல படும், எங்க கையை அவன் மேல படலாம். அதனால கத்திரிக்காயில கைப்பட்டாலும் கன்னி போகும்னு சொல்லுவாங்க. ஆமா கத்திரிக்காயிலேயே கைப்பட்டா கன்னி போகும். ஆனால் நாங்களோ கன்னி பெண்கள். எங்க மேல அவன் கை பட்டா நாங்களும் கன்னி போவோம். ஆமா அப்போ நாங்க எங்களை 8 பேரையும் யாரு தாலி கட்டுவா அதனால யாரும் கெட்டணும்னு வந்து நின்னாலும் கூட இவன் மகடாசுரனை இவன் கொண்டாளாச்சே, அப்படி இப்படி உருட்டு பிறண்டு அவனை கொண்டிருக்காளே, அவன் கையில மேல படாமே இருந்திருக்கும், இவளை போய் நம்ம கெட்டலாமா என்று சொல்லுவார்கள். ஆகையினால மகிடாசுரம் போர் முடிஞ்சா எங்களை அக்காதுங்க 8 பேரை நீங்க தாலி கட்டுவீங்களா என்று அம்மா முப்படாதி கேட்டா. அப்ப நினைச்சார் பகவான் பாவத்துக்கு பாவம்னு நாங்களே உங்களை 8 பேரையும் தாலி கட்டிக்கிடுறேன். ஆமா அப்புறம் அவசரத்துக்கு ஒரு பதில சொல்லணும்ல. ஆமா தாலி கட்டுறேன்னு சொன்னதுதான் உள்ள இருந்த பார்வதி அங்க இருந்து ஓடி வாரா ஏ சக்கலத்தி தாலிக்குள்ளையா வந்து முனைய பாக்கிங்க வார உங்களுக்கு சக்கலத்தின்னு சொன்னதுதான். ஆமா பார்த்தார் ஆண்டவன் பகவான். அம்மா பார்வதி அம்மா கொஞ்சம் பொறுமையாரு காரியத்தை கெடுத்துறாத முதல்ல நம்ம காரியம் நடக்கட்டும். ஆமா அதுக்கப்புறம் இவளை கலட்டி விட்டுறலாம். ஆகையினால காரியம் முடியுது வரைக்கும் கலதையும் காலப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஆமா ஆகையினாலே அப்ப சொல்லுதா அம்மா முப்படாதி இறைவா அதாவது நீங்க சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியம் செய்து தந்தா நாங்க மகிடாசூரம் போர் முடிக்கும். அந்த அம்மா கேட்ட உடனே ஆண்டவன் பகவான் எப்படி சத்தியம் செய்து கொடுக்க எப்படி செய்து கொடுக்கிறார். என்னானை உமையவன் மேல் சத்தியமா
சத்தியமா உமையவள் மீது சத்தியமா மகிடாசூரம் போர் முடிச்சு வந்தவங்களை 8 பேரையும் தாலி கட்டுவேன் அந்த மகிடாசூரனை நீங்கள் போர் முடித்து வந்தால் உங்க 8 பேருக்கும் நான் தான் புருஷன் சத்தியம் செய்து கொடுத்த உடனே அம்மா நினைச்சிட்டா அக்கா மீது பகவான் சத்தியம் பண்ணிட்டாரு ஆமா பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணிட்டாரு இனிமே சத்தியத்தை மீற மாட்டாரு சரி இறைவா மகிடாசூரம் போர் முடித்தார் என் மச்சான் நான் காலோடு கையோடு கையோடு காலோடு காலோடு கையோடு ஆமா காலோடு கையோடு இருக்கும் மகிடாசூரம் போர் முடிக்க எங்களுக்கு சாமா இல்லையே ஆமா அவனோ வெட்டும்பட உத்தம்பட வேண்டிய சண்டம்பட ரதப்பட வச்சிருக்கான் ஆமா ஏகப்பட்ட படைகளை வைத்திருக்கிறான் 8 பேரும் காலும் கையுமா தானே நிக்கும் ஆகையினாலே ஆமா மகிடாசூரம் போர் முடிக்க எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் அம்மா எனக்கு ஜாமா வேணும் எனக்கு ஜாமா வேணும் எனக்கு ஜாமா வேணும் சண்டை போட சாமா வேணும் சட்டி வேணும் பெட்டி வேணும் ஆமா சட்டி பெட்டி எடுத்துட்டு ஜாமம் போல போ சோறு பொங்கி குழம்பு வைக்க அதுதானே ஆமா ஒரே ஆண்டவன் பகவான் உனக்கு என்ன வேணுமோ கேளு கூப்பிடாது நான் தாரம் வாங்கிட்டு போ ஆமா மகிடாசூரனா எப்படியாவது நீ போர் முடிச்சிட்டு வந்தா எனக்கு போதும் என்ன வேணுமோ இந்த அத்தான் உன்னோட அக்கா புருஷன் வருங்கால மாப்பிள்ளை ஆமா உனக்கு என்ன வேணுமோ நான் அவ்வளவும் தாரேன் என்று பகவான் சொன்ன உடனே பகவான் கிட்ட அம்மா சண்டைக்கு ஆயுதம் கேட்க என்ன ஆயுதம் கேட்க பகடலில் வெள்ளி கொண்டு சக்கரம் எனக்கு வேணும். சங்கு சக்கரம் இருக்குமா கேக்கா? ஐயோ ஆண்டு வரக்கூடிய ஹரிராமன் கையில இருக்கும். ஹரிராமன் கையில இருக்கும். அந்த அம்பு வில்லு எனக்கு வேணும். அம்பு வில்லு எனக்கு வேணும். மூத்த மகன் கணவதி கையில இருக்கும். கணவதி கையில இருக்கும். கண்டக்கோடாரி எனக்கு வேணும். கண்டக்கோடாரி எனக்கு வேணும். இளைய மகன் வேலவன் கையில இருக்கும். கையில இருக்கும். வெற்றிவேல் எனக்கு வேணும். வெற்றிவேல் எனக்கு வேணும். பிரம்மதேவன் கையில இருக்கும். வெள்ளி பிரம்பு எனக்கு வேணும். வெள்ளி பிரம்பு எனக்கு வேணும். சித்திரபுத்திரன் ஐயனார் கையில இருக்கும். எழுத்தாணி கத்தி வேணும். எழுத்தாணி கத்தி வேணும். ஆனா பால்கடலிலே பள்ளி கொண்ட ஆமா 10வது அவதாரத்துல எங்க அக்கா பத்திரகாளி வைத்திருக்கும். பத்திரகாளி வைத்திருக்கும். வேகமா சண்டை செய்ய வேதாளப்பட வேணும். வேதாளப்படை வேண்டும். பார்வதி கையில இருக்கும் பட்டா கத்தி எனக்கு வேணும். அந்த பட்டா கத்தி எனக்கு வேணும். அத்தான் இவ்வளவு சாமான் தந்தாலும் எனக்கு காணாது. காணாது காணாது. உமது ஆயுதம் எனக்கு வேணும். உமது ஆயுதம் எனக்கு வேண்டும். பார்வதி என்ன நம்ம ஆயுதத்தை கேட்காளே. நம்ம கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு நீ கேட்கா? என்ன சுழட்டி சண்டை செய்ய சூழாயுதம் எனக்கு வேணும். உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சூழாயுதம் எனக்கு வேண்டும். அம்மா என்ன ஆனா அந்த சூழாயுதத்தை பார்வதி தவிர யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாது முடியாது. மறு அவதாரத்துக்கு இந்த சூழாயுதத்தை உனக்கு தாரேன். தாரேன் தாரேன் என்று சிவபெருமான் கையில இருக்கும் சூழாயுதத்தை கொடுத்தார். கையில கொடுத்தார். அம்மா வாங்கி கொண்டு என்ன மகிடாசூரம் போர் முடிச்சிட்டு வாரேன். போர் முடித்து விட்டு வருகிறேன். 8 தாலி. ஆமா 9 மாலை. 9 மாலை. 8 சேலை 8
பாவடை 8 சட்டை ஆமாம்மா ரெடியா வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் மகிடம் போர் முடிச்சு கைலாசம் வர போது என்ன தாலி கட்டணும் நீங்க தாலி கட்டணும் என்று அம்மா முப்படாதி ஆகுமரம் அழிக்கும் மரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி கோடி வரத்தை வாங்கி கொண்டு கோடி வரத்தை வாங்கி கொண்டு போர் முடிக்க எப்படி வார பாருங்க அம்மா முப்படாதி அம்மா எப்படி வாராளம்மா கையில கையிலேயே வீட்டு நம்ம அக்கா புருஷன் கொடுத்த ஆயுதத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் என்று அம்மா 8 பேரும் 8வது வனத்துல வந்து அதாவது புரட்டாசி மாதம் என் அம்மா 8 பேரும் யார கும்பிடுதா அக்காளாகப்பட்ட சரஸ்வதியை வணங்கி மறுநாள் அந்த ஆயுதத்துக்கு உயிரை கொடுத்தா அதுதான் என்ன முதல் நாள் சரஸ்வதி பூஜை என்றும் மறுநாள் ஆயுத பூஜை என்றும் அம்மாள் அந்த ஆயுதத்துக்கு உயிரை கொடுத்தா அன்னைக்கு நம்ம கைலாசத்துல அம்மா 8 பேரும் அன்னைக்கு பூஜை நடத்தி கும்பிட்டதுதான் இன்னைக்கு பூலோகத்துல அதனால் சரஸ்வதி பூஜை என்றும் மறுநாள் ஆயுத பூஜை என்றும் நம்ம இப்போ வணங்குகிறோம் ஆனா அந்த காலத்துல 2 நேரம் வணங்கியிருக்காங்க சரஸ்வதி பூஜைக்கு ஒரு நாள் ஆயுத பூஜைக்கு ஒரு நாள் ஆனா இப்ப தேங்காய் பழம் வாங்க சோம்பரப்பட்டு போய் ஒரே நாள்ல சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கும்பிட்டு முடிச்சாவும் அதனாலே அட்டகாளி 8 பேர் அதிகாரி உச்சிமாகாளி இந்த முப்படாதி தங்கம்மாளும் அக்காளாகப்பட்ட சரஸ்வதியை வணங்கி மறுநாள் ஆயுதத்துக்கு உயிரை கொடுத்து ஆயுத பூஜை என்று ஆயுதத்துக்கு வணங்கி அந்த இடத்தை விட்டு தனை கடந்து 8 பேரும் அச்சரிசி வனத்திலே வந்து கூடாரம் அடிக்க வேண்டும் என்று அவன் மேல கோட்டம் வாசலையும் மகிடாசுரம் போர் முடிக்கணும். ஆமா, எப்படி அங்க தங்கி இருக்கணும். ஆமா, எப்படியா இருந்தாலும் 8 பேரும் தங்கணும். ஆமா, அப்ப ஆளுக்கு ஒவ்வொரு கூடாரம் அடிக்கா. 8 பேருக்கு 8 கூடாரம் அடிக்கா. எப்படி கூடாரம் அடிக்கா? எப்படி அடிக்கா? காணலுக்கு ஏற்றதொரு கருப்பு வரண கூடாரமோ
அப்படியே 8 பேருக்கும் ஒவ்வொருத்திக்கும் பிடிச்ச கலர்ல அடிக்கா கூடாரம். ஆமா கூடாரம் அடித்தால் கூடாரம் அடித்தால் அப்படியே குதிரைப்படையை கட்டினாள். குதிரைப்படையை கட்டினால் கும்பிடுவதற்கு கோயிலை உண்டு பண்ணினாள். கோவிலை உண்டு பண்ணினாள். குளிப்பதற்கு தெப்ப குளத்தை உண்டு பண்ணினாள். குளத்தை உண்டு பண்ணினாள். 8 பேரும் அச்சரிசி வனத்துல மகிடாசூரன் கோட்டையில வடக்கு கோட்டை வாசல்ல உட்கார்ந்திருக்கா. ஆனால் இந்த மகிடாசூரனுக்கு 6 மாசம் முழிப்பு முடிந்தது. 6 மாசம் தூங்க போறான். ஒரு நாள் 2 நாள் இல்ல 6 மாசம் தூங்க போறான். அப்படி தூங்க போறவன் அதுதான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதனால் ஒரு வாழ்வுந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு வாயில் இருக்கு, அதே நேரத்துல ஆண்கள் வாயில இருக்கு. வாழுறதும் நம்ம தாழுறதும் நம்ம வாயில இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லணும். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஏ கந்தா, ஏ கருப்பா கூப்பிடுதான். மந்திரி 2 வரையும் கூப்பிடுதான். ஆமா. ஏ கருப்பா, வாங்க ஓடி வாங்க. ஏ இன்னைக்கு நான் தூங்க போறேன், என்னோட டேட்டு முடியுது. இன்னையோட இருக்கு, நாள் முடியுது. வச்சுட்டான் வாய. ஆமா. அவனை கொல்லதுக்கு 8 பேர் வடகோட்டை வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். அதே மாதிரி இவன் வாயிலே எனக்கு இன்னைக்கு நாள் முடியுதுங்க. என்ன இன்னைக்கு இன்னையோட என் டேட்டு முடியுதுங்க. ஆமா. அப்ப பார்த்தார் காவலர்கள். சரி, வாக்குல ஜனியும் போக்குல வந்துட்டான். டேட்டு முடியுதுன்னு சொல்லுதானே என்று 1000 குடம் சாராயம், 1000 குடம் தென்னங்கள். ஆனா பணங்களோட தென்னங்கள் தான் போத சம்ம யாரும் அனுபவம் பேசுது. ஆமா. ஏன்னா நார்வேலி சைடு போனா அப்ப அந்த காலத்துல உண்டு, ஆனா இப்ப கிடையாது. ஆகையினாலே 1000 பட்டணம் கஞ்சா, 1000 பட்டணம் அபின். ஆமா, பேசுதான். 4 போதையும் தொட்டியில கொண்டு ஊத்துனார்கள். ஏன்னா அவனுக்கு முகம் ஆட்டு முகம் தானே. நம்மள மாதிரி அள்ளி சாப்பிட முடியாது, சவச்சி சாப்பிட முடியாது. உறிஞ்சி குடிக்கணும். ஆமா. 4 தொட்டியில ஊத்துனாங்க. பச்சை மட்டையை கொண்டு கலக்குனாங்க. உடனே அந்த 1000 குடம் சாரையத்தை ஒற்றே இழுப்பா இழுத்தான். உறிஞ்சான். கந்தன் என்ற மந்திரி இடது கைய பிடிச்சான். கருப்பன் என்ற மந்திரி வலது கைய பிடிச்சான். அவனை தூங்கலுக்கு கூட்டிட்டு வராங்க. எங்க கூட்டிட்டு வராங்க? அவன் தென்மாலே தேடி வடக்கு கோட்டை வாசல்ல 8 பேரும் அவனை கொல்லதுக்கு உட்கார்ந்திருக்கான். ஆமா. மேற்க தலை வச்சு படுக்கலாம், தலைய வச்சு படுக்கலாம். அல்லது தெற்க தலை வச்சு படுக்கலாம், அல்லது கிழக்க தலை வச்சு படுக்கலாம், வடக்க தலைய வச்சு படுத்துட்டான். ஆமா, வடக்க தலைய வச்சு படுத்துட்டான். ஆமா. அதாவது ஆணாயிரம் இருந்தாலும், இப்ப நம்ம தோட்டமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, இப்படி கோயிலா இருந்தாலும் சரி, ஆனா வடக்க மட்டும் தலைய வச்சு தூங்க கூடாது. ஏன்னா அது கஷ்டத்துல நிக்கும். இவன் வடக்க தலைய வச்சு தூங்குறான். தூங்க போறோம்னு சொல்லிட்டு தூங்குறான். என் கோட்டை பதனம், என் கோபுரம் பதனம், மஞ்ச பதனம், பிஞ்ச பதனம், என் பொண்டாட்டி பதனம். எல்லாரும் பத்திரம். ஆனா என்ன பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லல. ஆமா. அவன் பாட்டு பட்டமெல்லாம் படுக்கான். சும்மா படுப்பானா?
வலது கையை தலையில வைக்கணும் அல்லது இடது கையை தலையில வைக்கணும் தூக்குனா ரெண்டையும் எங்க சாயந்தக்கார அம்மா தூக்கு மேல ரெண்டு கையவும் தூக்குறான் தூக்கிட்டான் அதுக்கு மேல வராது ஆமா அவ கம்ப தூக்குதா ஆமா ரெண்டு கையவும் தூக்குறான் புடதிய கொறுத்து கட்டினா பின்னாடி புடதிய கொறுத்து கட்டுனா மல்லாக சாஞ்சிட்டான் சாஞ்சான் பாருங்க ஆமா அன்னைக்கு எந்த இடத்துலனாலும் ஒரு சின்ன பையன் புடதிய கட்டினா ஆமா பெரியவங்க சத்தம் போடுவாங்க என்ன சும்மாவே உன் வீட்டுல தருத்தனம் தாண்டவம் ஆடுது புடதிய கட்டிக்கிட்டு இருக்க கையா தூராடுல என்று சொல்லுவார்கள் இவன் புடதிய கட்டினா மட்டமலாக படுத்துட்டான் அப்படி தூங்கும் போது அந்த நேரத்திலையும் தாயாகப்பட்ட முற்படாதிய சந்திக்க 6 லட்சம் காவலர்களும் கோட்டையை ரோந்து சுத்தி வருகிறார்கள் சுத்தி வர போது 8 கூடாரத்தையும் பார்த்தார்கள் அடியே பெண்களை மன்னனுடைய கோட்டையில நீ யார்கிட்ட கேட்டு கூடாரம் அடிச்சிருக்க ஆனால் கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடுங்க எங்க மன்னருக்கு பெண் வாடையே ஆகாது உடனே பார்த்தால் அம்மா உட்படாது காவலர்களே மகிடாசூரம் போர் முடிக்க மாகாளி வந்தேன்னா மகிடாசூரம் போர் முடிக்க நான் மாகாளி வந்திருக்கு அப்ப பார்த்தார் 1000 பேரோட நீ சண்டை போட்டுட்டு நெசமான போய் நீ சந்திக்கலாம் வாய்க கூட சண்டைக்கு வா 6 லட்சம் காவலர்களும் சொல்ல 6 லட்சம் காவலர்களுக்கும் தாயாகப்பட்ட தங்கம்மா முப்படாதிக்கும் வனத்துல எப்படி சண்டை நடக்கு இவன் அடிக்க நல்ல அவன் அடிக்க சண்டை வந்துச்சு சண்டை வந்த உடனே நாடா உருளுதா பெறலுதா ஆமா 6 லட்சம் பேர் கூட சண்டை வந்துச்சு என்னஞ்சா பார்வதி கையில இருந்து வாங்கிட்டு போன பாரு பட்டாக்கத்தி ஆமாம்மா பட்டாக்கத்திய கையில எடுத்தா அதே இடது கைட்டு என்ன செய்தா அவ்வளவு தலையும் பிடிச்சா ஆமாம்மா பிடிச்சு கிரிச்சு அறுத்து குமிச்சிட்டா 6 லட்சம் காவலர் மண்டைய பூரா எடுத்தா மாலையா கொறுத்தா கழுத்துல போட்டுக்கிட்டா 6 லட்சம் காவலர் கைய பூரஞ்சுமா வாழைக்காய் கத்திரிக்காய் இணுங்கிற மாதிரி இணுங்கி எடுத்து அப்படியே கொறுத்தா நல்ல கட்டகையும் குட்டகையும் கருப்பு கையும் ஊதா கையும் வெள்ளை கையுமா பாவடையா கொறுத்து இடுப்புல கட்டிக்கிட்டா அதுதான் இன்னைக்கு காளியம்மா படத்தை பாருங்க கருங்காலி படத்துல கருப்பு கலர் கை கால் கிடக்கும் ஆமா பத்திரகாளி படத்துல பச்சை கலர் கை கால் கிடக்கும் ரோஸ் கலர் காளி இடுப்புல ரோஸ் கலர் கையும் காலுமா கிடக்கும் ப்ளூ கலர் காளி இடுப்புல ப்ளூ கலர் கையும் காலுமா கிடக்கும் ப்ளூ கலர் இல்லமா அது ஊதா கலர் இல்லமா அது வந்து மயான காளி ஆமா ஆகையினால் ப்ளூ கலர் காளி ஆமா அதுதானே
உடனே அப்படியே கையும் காலையும் பாவடையா பொறுத்து அங்க பாத்தீங்களா என்னம்மா தொப்பிய பாத்தீங்களா அதுதான முதல் தொப்பி காது கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுதானே ஆகையினாலே ஆமா ஒரு படத்துக்குள்ள ஒரு பொம்பளை குத்தச்சுக்கிட்டு பாப்பர் அப்படி இருக்கு ஆகையினாலே ஆமா ஏ கந்தன் என்ற மந்திரியும் கருப்பன் என்ற மந்திரி வரவழைத்தார் கந்தனுக்கு இடது கால ஒரு திருக்கு கருப்பனுக்கு வலது கைய ஒரு திருக்கு 6 லட்சம் காவலர்கள் அந்த 2 பேரையும் ஏன் விடுதா தெரியுமா என்னம்மா அதாவது அங்க தூங்குதாமல்ல மகிடாச்சு வர அவனை எழுப்பி கொண்டு வரணும் தூது சொல்ல ஆள் அனுப்புதா ஆமா உடனே ஆமா 2 பேரும் ஒருத்தன் கையை எடுத்தான் ஒருத்தன் காலை இழுத்துக்கிட்டே நேரா மன்னரை பார்க்க போறான் அங்க தென்மலையில தூங்கக்கூடிய மகிடாசுரனை தேடி வருகின்றான் எப்படி வாரான் பாருங்க எப்படி வருகின்றான் 2 பேரும் அழுதுகிட்டு வராங்க ஆமா வலி தாங்க முடியல அழுதுகிட்டு வராங்க தெரியுமா எப்படி வராங்க உறக்கம் ஐயா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.